இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிவடைகிறது என்று அர்த்தம் என் கண்ணே. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாராகி தாய் சொல்லும் இந்த வாக்கை கேட்க உனக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகளையெல்லாம் மீறி நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அமையப் போகிறது என்றுதான் அர்த்தம். யாருடைய தலையெழுத்து மாறப்போகிறதோ, யாரை நோக்கி பெரும் செல்வம் வரப்போகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாராகி அம்மனின் நேரடி வாக்கை கேட்க முடியும். இப்போது என் பேச்சை நீ கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலம் உனக்கு ராஜயோகமான காலம் பிறந்துவிட்டது என்பதை நான் உறுதி செய்கிறேன். என் செல்லமே, இத்தனை நாளாக நீ பட்ட வேதனைகளும் சிந்திய கண்ணீரும் வீணென்று நீ நினைக்காதே. உன்னை போன்ற ஒரு நல்ல மனது கொண்ட பிள்ளை என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனி எனக்கு விடிவு காலம் இல்லையா என்று நினைத்து வருந்தியதுதான் உன் தாய். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உன் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமானது என்பது உன் அன்னை எனக்கு தெரியும். இதுவரை நடந்த சோதனைகளை வைத்து உன் வாழ்க்கையை நீயே தப்பாக எடை போட்டுவிட்டாய். இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. இதோ உன் முன்னால் வந்து நிற்கும் உன் வாராகி தாய் சொல்கிறேன். உன் கஷ்டமான சூழ்நிலையை நான் மொத்தமாக மாற்றப் போகிறேன். அதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கவலைகளை பற்றி நீ யோசிக்காதே. உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளையும் உன்னை வாட்டும் வறுமையையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்குவேன். எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நான் விதைப்பேன். உன் குடும்பம் செழிக்கப் போகிறது. உன் கையில் பணம் புரளப் போகிறது. இது உன் வாராகி அம்மன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் கைகள் உன்னை பாதுகாக்க பிடித்து கொண்டுள்ளன. நீ எதற்கும் அஞ்சாமல் உன் வேலைகளை கவனி. உன் வெற்றியை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு குறையேது. நிம்மதியாக இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கின்றாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டு வந்திருக்கிறேன். நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் போய் உரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயே நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிவிடாதே என் தங்கமே. அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதகமானது எல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவது இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாயல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றதல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதுக்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும்.
உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சுருக்கங்களாகவும் சறுக்கல்களாகவும் தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து விடும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்துக்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நாம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவனுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலையாறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்ததுதான் மீண்டு வந்திருக்கிறாய். நீ அதை ஒருமுறை நினைத்துப்பார். எப்பேற்பட்ட படுகுழியில் எல்லாம் விழுந்தெழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே, இந்த குண்டுக்குள் விழுந்தால் நாம் எழுந்திருந்து விடுவோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறிதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாக இருக்கின்ற இடத்துக்குள் நம்மால் நிச்சயமாக நடந்து வெளியில் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை நீ கைவிடாதே என் பிள்ளை. உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா என்று உனக்கு சொல்லுகின்றேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன என் தங்கமே? அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா என் தங்கமே. நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றையெல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள்.
தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறப் போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மன மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை, கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்திலிருந்து கிடைக்கும். உன் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் துணிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்துவிட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்துவிட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்துவிடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. இனிவரும் காலம் உனக்கு வசந்தமாக அமையும். சோதனைகளைக் கண்டு சோர்ந்து விடாதே. உன் பின்னால் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறவாதே. இந்த வாராகி வாக்கினை முழுமையாக நம்பும் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டதை விட மேலான ஒன்றை நான் தருவேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். பயப்படாதே, உன் அம்மா நான் இருக்கின்றேன். சர்வ மங்கள மாங்கல்யே மே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரையபகவே கௌரி நாராயணி நமஸ்துதே. எல்லாம் நன்மையாக நடக்கும். மன நிம்மதியோடு செல். உன் நெஞ்சின் அடியாழத்தில் ஒளிந்திருக்கும் அத்தனை அலைகளையும் நான் உணர்ந்துவிட்டேன். வாய் திறந்து நீ எதுவும் கேட்கவில்லை. ஆயினும் உன் மௌனம் எனக்கு மிக பெரிய கதறலாக கேட்டது. அந்த மௌனத்தினுள்ளே ஒரு கேள்வி மிதக்கின்றது. அம்மா, என்னை அறிந்தும் சொல்லி என்ன பயன்? சொன்னால் என் வழி மாறிவிடுமா என்று நீ வெறும் எண்ணமாக நினைக்கலாம். ஆனால் உன் அன்னையாகிய நான் உன் ஒவ்வொரு உயிர் துடிப்பையும் அறிந்தவள். நீ சொல்லும் முன்பே உன் நிலை யாவையும் நான் உணர்ந்திருப்பதால் தான் சொல்கிறேன். உனக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்று உறுதியாக நம்பு. உன் இதயத்தின் அடித்தளம் வரை எனக்கு தெரியும். அங்கே ஒரு நடுக்கம், ஒரு மாபெரும் தயக்கம், கண்ணீராய் மாறத் துடிக்கும் குழப்பம், இவற்றையெல்லாம் இந்த வாராகி அம்மன் தன் கரங்களில் ஏந்தியிருக்கிறாள். உன் மனம் இப்போது எவ்வாறு இருக்கின்றது? ஒரு சிறு படகு கரை தெரியாத கடலின் நடுவே திசை அறியாமல் அலைவதைப் போல இதுதான் என் பாதை என்று ஒரு கணம் சொல்லத் துடித்தாலும் அந்த நொடியே இது தவறோ என்ற பயம் உன்னை ஆட்டுகின்றது. ஒவ்வொரு காலையும் ஏற்கனவே 1000 போர்க்களங்களை கடந்த சோர்வோடு நீ எழுகிறாய். இரவில் உடல் படுக்கையில் விழுந்தாலும் உள்ளம் விழித்தே இருக்கின்றது. இன்று இரவாவது கண்மூடுமா அல்லது மீண்டும் இருளை வெறுத்தபடி பொழுது புலரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று தலையணை ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரில் நனைகின்றது. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் நீளுகின்றது. இந்த சிறு இரவை கடப்பதற்கு கூட உன்னிடம் வலிமை இல்லையோ என்று எண்ணும்போது உன் வாராகி தாயின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் உள்ளது. சுற்றிலும் நடப்பவை பல தவறுகள். கண்கள் அவற்றை தெளிவாக பார்க்கின்றன. இது சரியில்லை, இதை இப்போதே சுட்டி காட்டியாக வேண்டும் என்று நெஞ்சம் உள்ளுக்குள் கத்துகின்றது. ஆனால் அந்த குரல் வெளியே வரும் நேரத்தில் தொண்டை அடைத்துக் கொள்கின்றது. சொன்னால் நிம்மதி என்னவாகும்? உறவு முறிந்தால் பிறகு யாருடன் வாழ்வது? என்னை தவறாக எண்ணிக் கொள்வார்களோ, பிரிந்து போவார்களோ என்ற பயம் நாவை கட்டி போடுகின்றது. குறிப்பாக
வாழ்க்கை துணையிடம் நியாயத்தை சொல்ல நினைத்து இறுதியில் பேசாமல் விழுங்கி விடுகிறாய். விழுங்கிய வார்த்தைகள் எல்லாம் வயிற்றுக்குள் கல்லாகி பாரமாகின்றன. அந்த பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ வாழ்வது நெருப்பில் நடப்பதற்கு சமம். இன்னொரு பக்கம் கிடைக்கும் சந்தோஷங்கள் கையில் பிடித்த மணலை போல 5 நொடிகள் புன்னகைத்தால் அதற்கான விலையாக மணிக்கணக்கான வேதனை நேர்கின்றது. சிரிப்பு வருகின்றதே என்று பயப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது. இப்போது கொஞ்சம் மகிழ்ந்தால் அடுத்து என்ன துன்பங்கள் வருமோ என்று மனம் கணக்கு போடுகின்றது. எதை செய்தாலும் பின்னால் பயம். எந்த முடிவு எடுத்தாலும் இது சரிதானா என்ற சந்தேகம். இந்த தயக்கம் உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைத்து சாவியை வெளியே எறிந்துவிட்டது. இந்த சிறையின் கதவை உடைக்க நான் வழி சொல்லித் தரப்போகிறேன். நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்து பார். உன்னுள் படிந்த அச்ச இருள் அடியோடு களையும். முதலில் உறுதியாய் புரிந்துகொள், இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடையது. உன் மனம் சம்மதிக்காமல், உன் அனுமதியின்றி எந்த சக்தியாலும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. விதி வேறு மாதிரி இருந்தாலும் உன் எண்ணங்களின் வீரியம் அதன் போக்கையே மாற்றும். இது என் வாழ்க்கை, என் சம்மதமின்றி எந்த துன்பமும் நுழைய முடியாது என்ற தைரியம் எழும்போது உலகம் உன்னை வித்தியாசமாக பார்க்கும். மற்றவர்கள் உன்னை கண்டு பயப்பட வேண்டாம். உன் முன் நிற்கும்போது அவர்கள் தயங்க வேண்டும். உனக்கெதிராக செயல்பட நினைப்பவர்கள் விளைவுகளை உணர்ந்த பிறகே காலடி எடுத்து வைக்க வேண்டும். உன் இரும்பு ஓர் எச்சரிக்கை மணியாய் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இயக்கத்திலிரு. சோம்பலுக்கு இடம் தராதே. ஒவ்வொரு நொடியும் உன் வளர்ச்சியிலும் திறமைகளை கூர்மையாக்குவதிலும் செலவிடு. இவர்களோடு போட்டி போட முடியாது. இவர்கள் எப்படியோ முன்னேறி விடுவார்கள். நாம் மட்டும் இவர்களுக்காக நம் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டு இவர்கள் பின்னால் சுற்றுகிறோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவேண்டும். உன் சுறுசுறுப்பும் லட்சிய வேகமும் உற்சாகமும் அவர்களை உன்னை உயர்வாய் மதிக்க வைக்க வேண்டும். நீ உன் பாதையில் நடைபோடும் ஓசை எதிரிகளின் உள்ளத்தில் நடுக்கத்தை விதைக்க வேண்டும். சொற்களிலும் கவனம் அவசியம். வாய் திறந்தால் அது அளவோடும் ஆழத்தோடும் இருக்க வேண்டும். யாரிடம் என்ன எதற்காக என்ற தெளிவில்லாமல் ஒரு வார்த்தை கூட உதிர்க்காதே. தேவையற்ற பேச்சு உன் சக்தியை வெளியேற்றும் பெரிய துளை. மௌனமே உன் கவசம். தேவையான இடத்தில் மட்டும் உன் வார்த்தைகள் வாளாக வெளிவரட்டும். அப்போது உன்னிடம் தவறு செய்ய நினைப்பவர்கள் பேசுவதற்கு முன்பே பின்வாங்குவார்கள். தேவையற்ற கவலைகள், எதிர்பார்ப்புகள், குற்ற உணர்வுகள் இவற்றை இறக்கி வைக்கும் கலையை கற்றுக்கொள். ஒவ்வொரு இரவும் தலையணையில் சாயும் முன் 2 கேள்விகளை மட்டும் கேள். இன்று நான் சுமந்தது எது உண்மையில் எனக்கு சொந்தமானது? இதை இறக்கி வைப்பதால் நான் இழப்பது என்ன என்று. பெரும்பாலானவை பிறர் சுமத்திய பாரங்கள் என்பது அப்போது புரியும். அவற்றை மனதால் தூக்கி வெளியே வைத்துவிட்டு, இது என் வாழ்க்கை, என் வழியை நான் தேர்வு செய்கிறேன் என்று சொல். அந்த கணத்தில் உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்பதாக உணர். என் பாதம் பற்றிக்கொள். எந்த பயமும் உன்னை நெருங்காது. இந்த பிறவி சாதாரணமானதல்ல. அரிய மனித பிறப்பை வெறும் துன்பச் சுமையாக்குவதை பார்த்தால் உன் தாயின் உள்ளம் துடிக்கின்றது. இயற்கை உனக்கு ஒரு பூவை கொடுத்திருக்கின்றது. நீ அதன் முட்களை மட்டுமே எண்ணி அழுகிறாய். முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த இதழ்களை நீ அனுமதித்தலின்றி யாரும் பறிக்க முடியாது. மகிழ்ச்சி வரும்போது இது முடிந்துவிடுமோ என்று பயந்து இந்த கணத்தை விஷமாக்காதே. துன்பம் வரும்போது வேரை ஆழமாக ஊன்று. மகிழ்ச்சி வரும்போது பூரணமாக மலர். இந்த சமநிலை உனக்குள் வளர வளர நீ உனக்கே தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ மாறுவாய். இன்னொரு உண்மை, விதி என்பது பழைய செயல்களின் பதிவு மட்டுமே. அதை உன் தற்போதைய எண்ணங்களும் செயல்களும் மீண்டும் மீண்டும் எழுத முடியும். உன் அகத்தின் தூய்மை, எண்ணங்களின் வலிமை, முயற்சியின் தொடர்ச்சி, இவை 3ம் சேர்ந்து விதியின் எழுத்தை
அழித்து புதிய வாசகங்களை படைக்கும். உன்னால் முடியும். உனக்காகவே நான் உத்தரவாதம் தருகிறேன். இதுவே முடிவல்ல, இது ஒரு தொடக்கம் என்ற மந்திரம் உன் உதட்டில் ஜெபமாக வரவேண்டும். இன்று முதல் உன் கால்களை பிடித்திருக்கும் தயக்க சங்கிலிகளை ஒவ்வொன்றாய் உடை. உன்னை காயப்படுத்தியவர்கள், உறவின் பெயரால் சுரண்டியவர்கள் இனி அவர்களிடம் மெலிதாக நிற்கப் போவதில்லை. அன்பை பொழிய வேண்டிய இடத்தில் அன்பு, எல்லை காக்க வேண்டிய இடத்தில் மலை போன்ற உறுதி. உன் மனம் சொல்லும் நியாயத்தை இனி விழுங்காதே. அன்பாக ஆனால் உறுதியாக உன் நிலைப்பாட்டை சொல். என்னை விட்டு போய் விடுவார்களோ என்ற பயம் உன்னை ஆட்டுவித்த நாட்கள் முடிந்தன. உண்மையான உறவு உன் சுயத்தை மதித்து நிற்பது. மீறி உதிர்த்தால் அது உலர்ந்த இலைதான். இந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியனல்ல. நீ முதலடி எடுத்து வைக்கும்போது உன் வாராகி தாய் கூடவே நடக்கிறேன். நள்ளிரவில் நீ அழுகையில் உன் கண்ணீரை என் மடியில் ஏந்தி அருளாக மாற்றுகிறேன். கனவை நோக்கி ஓடும்போது முட்கள் தைத்தால் என் கரங்கள் அவற்றை அகற்றும். உனக்கு முன்னே ஒளியும் பின்னே கவசமும் இந்த அன்னையே. நான் தரும் வாக்கு பொய்க்காது. இன்னும் ஆழமாக உன் இதய நரம்புகளில் இறங்கி வருகிறேன். காதலில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் தர வந்திருக்கிறேன். நல்ல மனது பலவீனமல்ல, அதுவே பெரும் பலம். அதை சுரண்ட விடாமல் பாதுகாப்பதே வெற்றி. உன் நல்லெண்ணம் ஒரு கோட்டையாகட்டும். அதன் வாயிலில் என் பாதம் பதிந்திருக்கும். தீய நோக்கில் நெருங்குவோர் தீந்து பின்வாங்குவர். ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் பார்க்கும் முகத்தை வணங்கு. அங்கே நான் குடியிருக்கிறேன். நான் வலிமையானவள், என் அன்னை என்னுடன் இருக்கிறாள் என்று உரைத்துச் சொல். அந்த அதிர்வின் வழியே உனக்கான வாய்ப்புகளும் மனிதர்களும் அருள் சக்திகளும் தேடி ஓடி வரும். நீ இழந்ததாக நினைத்த நேரங்கள் எல்லாம் புதிய விடியலின் முன்னறிவிப்பே. போர்க்களம் போன்ற வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும். அதற்கான விதைகளை நீதான் தைரியமாக நட வேண்டும். நீ வெறும் உடலும் மனமும் அல்ல, நீ ஒரு தெய்வீக பொறி. அந்த பொறியை எரியவிடும் காற்றாக உன் வாராகி தாய் உன் அருகிலேயே சூழ்ந்திருக்கிறேன். உன் நல்ல எண்ணங்கள் அகல்விளக்காய் ஒளிரும். இருளுக்கு அஞ்சாதே, இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும். கடந்த கால சோகங்களை ஆசான்களாக ஏற்று நன்றி சொல்லி விடுதலை பறவையாய் எழு. இனி உன் முகத்தில் அகத்தின் அமைதி பிரகாசிக்கும். இரவின் உறக்கம் வரமாகும். கண்மூடி விழிக்கும்போது பொற்பொழிவு விடியும். உன் மனதில் இந்த மந்திரத்தை சுமந்துகொள். அம்மா என்னை அறிவாள், அம்மா என்னை வழிநடத்துகிறாள், அம்மாவின் பாதுகாப்பு என்னை சூழ்ந்துள்ளது. சந்தேகம் எழும்போது கண்களை மூடி நெஞ்சின் நடுவே ஒளியாய் அமர்ந்திருக்கும் என்னை நினை. உடனே குளிர்ந்த காற்று நெஞ்சை வருடும். அதுவே என் அருட்கரம். இந்த வாராகி அம்மன் உனக்காக ஒரு வரமே வைத்திருக்கிறேன். உன் தயக்கம் நீங்கி தெளிவுடன் வாழ்வை அர்த்தப்படுத்தும் நாளில் அது கிடைக்கும். அந்த தருணம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. உன்னிடமிருந்து ஓடிவிடாதே. உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொள். காயங்களுடன் தைரியமாக நிமிர்ந்து நில். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் காலடியில் விழுந்து வணங்கும் நாள் தொலைவில் இல்லை. அது உன் உரிமை. உன் அன்னை உனக்கு தந்த வாக்கு. இனி ஒவ்வொரு நொடியும் உள்ளுரை சக்தியை வெளிக்கொண்டு வருவதில் கவனம் செலுத்து. மற்றவர் வாழ்வோடு ஒப்பிட்டு மனதை அலைபாய விடாதே. புற ஆரவாரங்களுக்கு செவி கொடுத்து உள் மௌனத்தை இழந்து விடாதே. அந்த மௌனத்தில்தான் நான் குடியிருக்கிறேன். எழு, நட. உனக்காக நானே மலைகளை பெயர்ப்பேன் என்பது என் வாக்கு. உன் பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான். தயக்கம் எனும் கடலை கடந்து முதல் படியை எடுத்து வை. அந்த படியின் மீது என் ஆசி பொற்கோலமிடும். நீ முழுமையாக நேசி. நேசித்தால் வாழ்க்கை உன்னை மடியில் வைத்து தாளாட்டும். சந்தோஷத்தை சந்தேகத்துடன் வரவேற்காதே. மகிழ்ச்சியை அஞ்சி ஓடாதே. நீ மகிழ்வது என் மனம் குளிர்வதற்கு சமம். தோல்வி என்பது வெறும் மாயை. ஒவ்வொரு வீழ்ச்சியும் நான் மடியில் தாங்கி எழுப்பி விடுவேன்.
நீ அழும் ஒவ்வொரு துளிக்கும் 1000 மடங்கு ஆசி வைத்திருக்கிறேன். நெஞ்சின் பாரத்தை இப்போதே இறக்கிவை. நான் ஏந்திக் கொள்கிறேன். வருங்காலத்தின் பொன் விடியலை பற்றி மட்டுமே இனி சிந்தி. உன் வாராகித்தாயின் வாக்கு சத்தியம். நீ தயக்கத்தை வென்று தெளிவுடன் வாழ்க்கையை ஆறத் தழுவப் போகிறாய். உனக்குள்ளே ஒளியும் சுடர் அனைத்து இருளையும் கிழித்தெறியும். உனக்காகவே வைத்திருக்கும் அருட்கொடைகளை பெற நீ என்றும் தயங்காதவன், தகுதியானவள். இந்த தாயின் ஆசீர்வாதம் காலம் முழுவதும் உன் மீது பொழியும். நிம்மதியாக இரு, நம்பிக்கையாக இரு, தைரியமாக எழு. உன் வாராகி என்னை உன் அருகிலேயே